கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 33வது வசனம். ரோமர் 9:33, ரோமன்ஸ் 9:33. இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கன்மலையும் சீயோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாயிருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்போ அழகாக என்ன எடுத்து சொல்கிறாருன்னா, எங்கே ஏசாயா 28வது அதிகாரம் 16வது வசனம், அதே மாதிரி ஏசாயா 8வது அதிகாரம் 14வது வசனம், இந்த ரெண்டு எடுத்து இங்கே சொல்கிறார். ரெண்டையும் ஒன்று சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏசாயா 28:16 என்ன சொல்லுது? அவர் தான் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் என்று சொல்லக்கூடியதாக அஸ்திபாரக்கல், ஏன்னா சியோனிலே அஸ்திபாரக்கல்லை வைக்கிறேன்னு சொல்லக்கூடியது. ஏசாயா 8:14 என்ன சொல்றாரு? அந்த கல்லே இடறுதலுக்கு ஏதுவான கல்லாய் மாறியது. அப்போ வரப்போகிற இரட்சகர் தான், அந்த மேசியா என்று சொல்லக்கூடியவர் தான், அவர் தான் அஸ்திபாரமோ, அவர் தான் தடைக்கல்லும். ரெண்டையும் சொல்றாரு பாருங்க. ஒரு கட்டடம் நல்லபடியாக நிற்பதற்கு மூளைக்கல் என்று சொல்லக்கூடிய அஸ்திபாரக்கல் ரொம்ப முக்கியமானது. ஆனால் அந்த கல்லே ஒரு தடைக்கல்லாக மாறியது என்று சொல்லக்கூடியதாக இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? தடைக்கல்லும் அது என்ன? அவர்கள் இடறுதற்கு ஏதுவான கண்மனையும் ஆயிற்று என்று சொல்லக்கூடியதாக. அப்போ இங்கே என்ன, இஸ்ரவேல் தேச மக்கள் என்ன பண்ணாங்க? அவங்க என்ன பண்ணிட்டாங்க? கிறிஸ்துவை பார்த்து அவர்தான் அஸ்திபாரம் என்று அவர் மேல் விசுவாசிக்காம அதில் இடறி போய்விட்டாங்க. ஏன்னா கிறிஸ்து என்ன பண்ணாரு? அதாவது ஒரு மனித முயற்சியினால இது பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை அவர்களுக்கு வெளிக்காட்டினாரு. ஆனால் அது என்ன ஆயிடுச்சு? அவர்களுக்கு ஒரு தடையாக மாறிப்போன ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இதில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும், கிறிஸ்து உங்களை இடறுவதற்காக வரல. அவர் என்ன பண்ணாரு? உங்களை ரட்சிப்பதற்காக வந்தார். அதனால தான் இங்கே அந்த கல் என்று சொல்லும்போது, இந்த கல் என்னவா வைக்கல? உங்களை இடறுவதற்காக, உங்களை அழிப்பதற்காக இல்லை, மாறாக இதன் மேல் நீங்கள் கட்டடம் கட்டக்கூடிய மக்களாய், உங்களுடைய வாழ்க்கையை அதில் கட்டக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. ஆனால் இஸ்ரவேல் என்ன பண்ணாங்க? அவர்கள் இதில் தடுமாறி என்ன பண்ணாங்க? தங்களுடைய சுய முயற்சியினால் அந்த தேவ நீதியை பெற முடியும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. அப்படி முடியாதுன்னா அதனால என்னாச்சு? அது விசுவாசத்தினால பெற்றுக்கொள்ள வேண்டியது, அது சம்பாத்தியம் கிடையாது. அதனால என்ன பண்ணிட்டாங்க? யார் அவர்களை ரட்சிக்க வேண்டும் அந்த இரட்சகர் மூலமாக அவங்க என்ன பண்ணலை? ரட்சிக்கப்படுவதற்கு பதிலாக தடுமாறி போயிட்டாங்க. அப்போ கிறிஸ்துக்கிட்ட ரெண்டு தான் உங்களுடைய ரெஸ்பான்ஸ் இருக்க முடியும். ஒன்று நீங்கள் விசுவாசிக்கணும், இல்லை தடுமாறணும். அதனால தான் இங்கே முடிக்கும்போது என்ன சொல்கிறாரு? யாரெல்லாம் அவர் மேலே விசுவாசம் இருக்கிறாங்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. இதை தான் பேதுரு 1 பேதுரு 2வது அதிகாரம் 6-8 வரை வசனங்களில் பார்க்குறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 21:42 சொல்கிறதையும் நம்ம இதில் பார்க்க முடிகிறது. சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கும் ஒரு சுயநீதியாக வாழுகிற, எந்த வடிவமான சுயநீதியாக வாழுகிற மனுஷனை கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? தடுமாற வைக்கக்கூடியதாக. ஏன்னா மக்கள் என்ன பண்ணுறாங்க? அவங்களுடைய சுய முயற்சியின் மேலே நம்பிக்கை வைக்கும்போது அவர்கள் கிறிஸ்துல தடுமாறுறாங்க, அவருடைய கிருபையில் இல்லை. ஏன்னா என்ன பண்ணுது? விசுவாசம் தடுமாறம் கூடியதாய் இருக்க ஒரு கல்லை என்னவா மாற்றுகிறது? அவர்களுடைய வாழ்க்கையை கட்டக்கூடிய ஒரு மூளைக்கல்லாய், தலைக்கல்லாய், அஸ்திபாரக்கல்லாய் மாறுகிறது. எந்த கிறிஸ்து சிலருக்கு பெருமையாய் இருக்கிறவங்களுக்கு ஒரு தடைக்கல்லாய் இருக்கிறாரோ, அதே கிறிஸ்து யாரெல்லாம் எனக்கு ஒரு அடைக்கலம் வேணும் என்று தன்மையாக வருகிறார்களோ, மனத்தாழ்மையோடு வருகிறவர்களுக்கு அவர் ஒரு அடைக்கலமாக மாறுகிறார். அப்போ உங்களுடைய அடையாளம், உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய பாதுகாப்பு எல்லாம் எதில் இருக்கணும்? கிறிஸ்துவின் மேல் மாத்திரம்தான் இருக்கணுமே ஒழிய உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய சுய முயற்சியிலையோ
நீங்கள் செய்யக்கூடிய நன்மையான காரியத்திலேயோ இல்லை நீங்கள் நல்லவங்கிற எதுலேயுமே இருக்கக்கூடாது. அப்போ என்ன, நம்மளுடைய சுயநீதியை கர்த்தர் நமக்கு எதிர்க்கும்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் ரெண்டே தான். நான் மறுபடியும் உங்களை பார்த்து கேட்குறேன், எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கு கிறிஸ்து உங்களுக்கு தலைக்கல்லா இல்லை இடறதற்கான கண்மலையா? யாராக இருக்கிறார்? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்ப்பீங்களா? வல்லபிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் கிறிஸ்து தங்களுக்கு இடறுதலுக்கான கல் அல்ல, எங்களுடைய சுய நீதி எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து அவரே எங்களுடைய தலைக்கல் என்று அவர் மேல் எங்களுடைய வாழ்க்கையை கட்ட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.